மகர ராசிக்காரங்க, நீங்க பாக்குறதுக்கு அமைதியா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு, ஒரு வைராகியம் எப்பவுமே கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு தான் இருக்கும். மகர ராசிக்காரங்க, உங்க குணமே இதுதாங்க. ஒரு விஷயத்த தொடங்கியா அதை முடிக்காம விட மாட்டீங்க. தோல்வியா இருந்தாலும் சரி, அந்த தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வெற்றி பெற என்ன செய்யணுமோ அடுத்த நிலைக்கு நீங்க செல்லக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையா அமைய போகுது. முயற்சி செஞ்ச அளவுக்கு பலன் கிடைக்குமா, இல்ல ஏதாவது பிரச்சனை மீண்டும் நீடிக்குமா, கடந்த காலத்துல இருந்து துன்பம் துயரம் நீங்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்புகளை வச்சு இந்த மாதம் எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்காக. இந்த பதிவு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். அதே போல மகர ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே உங்களோட உறுதியான நிலைப்பாடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே மெதுவான வளர்ச்சி அடைவீங்க. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நிலையானதா இருக்கும். உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தவே படாதீங்க. கண்டிப்பா கிடைக்கும். அது நிலையான உறுதியான வெற்றியா இருக்கும். தொழில் வேலை விஷயத்திலையுமே சிறப்பா செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க பேச மாட்டீங்க. உங்களோட செயல்ல தான் எல்லா விஷயத்தையுமே காட்டுவீங்க. நீங்க பேசுறீங்கனாலும் சரிங்க, உங்களோட சாதனை பேசும். மெதுவா ஏறினாலும் மலை உச்சி தான் உங்களோட இலக்காவே இருக்கும். மகர ராசி ஒரு விஷயத்த ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா யாரு சொன்னாலும் தடுக்கவே முடியாது. முன் வச்ச கால யாருக்காகவும் பின்தாங்கி வைக்கவே மாட்டீங்க. அமைதியா இருந்தாலும் அடிச்சு விடுற ராசி. பேசுறது குறைவு, சாதிக்கிறது அதிகம். தோல்வியை கண்டு பயப்படாம முயற்சியை விடையாம மலை உச்சி நோக்கி ஏறக்கூடிய வீரர்கள் போலதாங்க உங்களோட செயல், எண்ணம், சொல் எல்லாமே இருக்கும். இது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தோட கிரக சூழலால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாத ராசி. உள்ளதை உள்ளபடியே பேசிடுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற எப்படி வழிபாடு செய்யணும், எந்த இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். சனி பகவான ராசி அதிபதியா கொண்டதுனால நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் நல்லது. ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். இந்த சனீஸ்வரன் அவ்வளவு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். தொழில் வியாபாரக்காரகன், சொல்லின் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டது எல்லாமே இந்த சனி பகவானின் நிலைப்பாட்டால வரும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சனிக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவான் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் நல்லது. அதுவும் சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற நவகிரக சன்னதியில நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சிறப்பான உயர்வை பாருங்க, கண்டிப்பா நீங்க பெறுவீங்க. இந்த வழிபாடை சனிக்கிழமையில செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது அது அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பா தரும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்றீங்கல்ல, அப்ப உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை மனமாற வேண்டிக்கிட்டு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை சேரும். உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே சேர உங்களுக்கு பாருங்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க மனசார பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கவும் கண்டிப்பா தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். கடந்த காலத்துல எவ்வளவு துன்பம் வந்திருந்தாலும் சரிங்க, அது விடுபட்டு ஓடும். உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான் என்னோட பாதை அப்படிங்கறத நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க. தான் மட்டும் முன்னேறினா போதாது, தன் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மகர ராசிக்கு இயல்பாகவே இந்த ஒரு அமைப்பு இருக்கும். கேட்காமலே உதவி பண்ணுவீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது உங்களால தாங்கிக்கவே முடியாது. கஷ்டத்துல துணை நிற்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. இவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி சார்ந்த விஷயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு வருது. கடந்த காலத்துல நிதி பிரச்சனையால தவிச்சவங்க தான் நீங்க. அந்த தவிப்பு நீங்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடைய போகுது. எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பா பெறலாம்.
இந்த காலகட்டத்தை சரியா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களை அழிச்சுக்க ஆள் இல்லைன்னு கூட சொல்லலாம். அது அற்புதமான மாற்றத்தை தொழில் வியாபாரத்துல நீங்க கொண்டு வர முடியும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு தொழில் வியாபாரத்துல உயர்வையும் ஏற்படுத்துது, நன்மையும் கொடுக்குது, லாபத்தையுமே அதிகரிக்க செய்யுது. இதை நீங்க சரியா பயன்படுத்திட்டு கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த கடன்களை அடைக்க பாருங்க. அதே போல புதுசா கடன் வாங்காம இருக்கிறத வச்சு நிலையானதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிதானமா பொறுமையா செயல்படுங்க. கண்டிப்பா எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்க உண்டாக்க முடியும். உங்களுடைய அன்புக்குரியவங்களோட சிறந்த எதிர்காலத்துக்கு சில உறுதுணையான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ அவங்களோட எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை நீங்க இப்ப எடுப்பீங்க. அதே போல உங்க தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்குது, மருத்துவ செலவு குறைவுது, உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வுக்கு வர்றது உங்களுக்கு பெரிய தெம்பாவே இருக்கும். உங்களுடைய உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவும் நீங்குது, உடல் நலம் மேம்பாட்டுக்கு வருது. உங்களோட அனைத்து வித எதிர்பார்ப்புகளுமே இப்ப முழுமையா நிறைவேறும். அதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே தானா வந்து சேரும். குடும்பத்துல இருக்கிறவங்களுமே பாருங்க, இப்ப உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நீங்க சொன்னதை கேட்காத பிள்ளைங்க கூட இப்ப உங்க சொல்ல கேட்டு நடந்துப்பாங்க. இதுவே பெரிய ஆறுதலா இருக்கும். உங்களோட சொல்ல காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு கவலையா இருந்திருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஏன்டா அப்படி பண்றாங்கன்னு. ஆனா இந்த மாதம் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு எல்லா வகையிலுமே உங்களுக்கு உயர்வை தருவதால அவங்களோட தேவைகளை அறிஞ்சு நீங்க அவங்களுக்கு உதவியா இருப்பீங்க. அவங்களுமே உங்களுக்கு பக்கபலமா எல்லா விஷயத்திலயுமே இருப்பாங்க. சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு அது அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த மாசம் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது அது அற்புதமான மாற்றத்தை தரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த கோபத்தை குறைச்சிக்க பாருங்க. கோபம் தான் உங்களுக்கு பெரிய எதிரியாவே அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் மகரம் அப்படின்னு பார்க்கும்போது கோபம் வராதுங்க. ஆனா எதிரில இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாம கோபத்தை தூண்டிட்டு தான் இருக்கும். கோபத்தை விடுத்து நிதானமா பொறுமையா செயல்படுங்க. நிச்சயமா குடும்பத்திலயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலையும் நல்ல ஒரு செழிப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் நீங்க உருவாக்குவீங்க. இதனால எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. இந்த மாத தொடக்கத்துல உங்க குடும்பம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். தடைப்பட்ட சுபகாரியம் விரைவா நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி இந்த திருவிழா, உறவினர் வீட்டு விசேஷம், உங்க வீட்டுல விசேஷம், இந்த மாதிரி நல்ல சுப செலவு நடக்குங்க. இதனால சந்தோஷமான சூழல் உருவாக்கும். குடும்பத்திலிருந்து விட்டு பிரிஞ்சு போனவங்க இப்போ வந்து சேருவாங்க. இதுவுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உறவினர்களிடையே ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி உங்களுக்குள்ள அன்பு அதிகரிக்கும். மற்றவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட தானா வந்து பேசுவாங்க. அதுவும் சகோதரன் சகோதரிகளுக்கு இடையே இருந்த இடைவெளி இப்ப குறையுது. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருப்பீங்க. இந்த மாத தொடக்கத்துல நல்ல செய்தி ஒண்ணு வரும். அதே போல உங்க வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால உடல் அசதி, உறக்கம் குறையிறது உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு நேரத்துக்கு சரியா சாப்பிடுறது, தூக்கத்தை சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறது, இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணுங்க. வேலை நிறைய இருக்கு, நிறைய உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திடாம விட்டுடாதீங்க. கவனமா இருங்க. அதே போல உணர்வு பூர்வமான சில தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில போய் ஏற்படும். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் கவனமா தாங்க இருக்கணும். திடீர் சிக்கல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாத இறுதியில பாருங்க, சூழ்நிலைகள் காதல் உறவுகள்ல சாதகமற்ற நிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால உங்க துணையிடம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. அதே போல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நிதானமா பொறுமையா கட்டுப்பாடோட எடுங்க. அது சிறப்பான உயர்வை கண்டிப்பா ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் உங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே சிறப்பா இருக்கிறதுனால நன்மை ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்கு. அதை எப்படி நீங்க கையாளுறீங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த மாத கிரக நிலைகள் உண்டாக்குது. வேலை செய்யற இடத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு கவனமா செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியும் நீங்க பெற முடியும். நிதி சார்ந்த விஷயத்துல மேம்பாடு வருது. மாத தொடக்கத்துல உங்களோட முதலீடுகள் தொடர்பா சில செய்திகள் உங்களுக்கு சரியான வாய்ப்பை ஏற்படுத்தும். உடல்நிலையிலுமே கணிசனமான மேம்பாடு வரும். நீங்க இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நன்மையை ஏற்படுத்தும். பயணத்தால் சாதகமான பலன்கள் இருக்கு. இருந்தாலும் அப்படி பயணம் செய்யும் பொழுது உங்களோட கை பொருட்களையும் பணத்தையும் பத்திரமா கவனமா வச்சுக்கணும். கவனம் இல்லாம இருக்காதீங்க எந்த ஒரு இடத்துலயுமே. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோபம், கவன சிதறல் இது பாதிப்பை ஏற்படுத்திடும். இது ரெண்டையுமே தவிர்க்க பாருங்க. நிலையான வெற்றியை எல்லா வகையிலுமே நீங்க நிச்சயமா பெற முடியும்.
கோபத்தை விடுத்து நிதானமா செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே பாருங்க, நீங்க கண்டிப்பா நன்மையை பெறுவீங்க. அதே போல எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் வருவதற்கு நீங்க சனிக்கிழமையில உங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்களை நீங்க குலதெய்வத்தின் வழிபாடு செஞ்சு இரட்டிப்பா பெற முடியுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்க இஷ்ட தெய்வ வழிபாட அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யுங்க. நிலையான வெற்றி வாய்ப்பு, உங்களோட வாழ்க்கையில் இருந்த எல்லா துன்பங்களும் நீங்கும். நிலையான வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு உயர்வான மாதமா இந்த மாதத்தை நீங்க கண்டிப்பா மாத்த முடியும். அது அற்புதமா அமைஞ்சிருக்க கிரக சூழலை தவற விட்டுறாதீங்க. தவற விட்டா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையுமே சிறப்பான உயர்வு இருக்கு. நீங்க எப்படி பிளான் பண்ணி அந்த விஷயத்தை செய்றீங்க அப்படிங்கறதுதான் உங்களோட செயலால தான் கண்டிப்பா முன்னேற்றமா இல்ல பின்னேற்றமா அப்படிங்கறத நீங்க பெற முடியும். உழைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க இந்த மாதம். கிரக சூழல் சாதகமா இருக்கு. அதை நீங்க பயன்படுத்துற விதம் தான் உங்களோட வாழ்க்கை முறையை கணிக்குது. எல்லா வகையிலுமே நீங்க சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில உங்க குலதெய்வ வழிபாட செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை நீங்க கண்டிப்பா பெற முடியும். அது அற்புதமான மாற்றம் உங்க குலதெய்வத்தின் அருளால உங்களை வந்தடையும்.